ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுண நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்று இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் 72வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் பராசக்தியும் பரமசிவனும் நமக்கு அருளும் மார்க்கம் ஓம் எனும் பிரணவ மார்க்கம் என்று உறுதிபட கூறுகிறார். இதோ அந்த பாடல். தானந்தம் மேலே தரும் சிகை தன்னுடன் ஆனந்த மோகினியாம் பொன்திருவோடு மோனையில் வைத்து மொழி தரு கூறது ஆனவையா ஓமெனும் உயிர் மார்க்கமே. தானந்தம் மேலே தரும் சிகை தன்னுடன் உடம்பின் மேல் உச்சித்தலையில் இடம்பெற்றுள்ள சகசிரதலத்தில் ஆனந்த மோகினியாம் பொன் திருவோடு ஆறுயிர்களுக்கெல்லாம் ஆனந்தமாக இன்ப மகிழ்வினை அருளுகின்ற அன்னை பராசக்தி பொன்னொழி சிந்தும் பரமசிவத்துடன் கூடி மோனையில் வைத்து மொழி தரு கூறது. இவர்கள் இருவரும் மௌனமாக நின்று உயிர்களுக்கெல்லாம் உபதேசிப்பது என்னவென்றால் ஆனவை ஓம் அவ்வுயிர் மார்க்கமே. ஓம் எனும் பிரணவ மார்க்கம் அது உயிருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மார்க்கம் என்று உறுதிபட கூறுகிறார் திருமூலர். இதைத்தான் அவர் தானந்தம் மேலே தரும் சிகை தன்னுடன் ஆனந்த மோகினியாம் பொன் திருவோடு மோனையில் வைத்து மொழி தருகூறது ஆனவையாம் ஓம் எனும் அவ்வுயிர் மார்க்கமே. உடம்பில் மேல் உச்சித்தலையில் இடம்பெற்றுள்ள நம்முடைய சகசிரதலத்தில் ஆறுயிர்களுக்கெல்லாம் ஆனந்தமான இன்ப மகிழ்வினை அருளுகின்ற அன்னை பராசக்தி பொன்னிறமாக விளங்குகின்ற சிவத்துடன் கூடி அவர்கள் இருவரும் மௌனமாக நின்று உயிர்களுக்கெல்லாம் உபதேசிப்பது ஓம் எனும் பிரணவ மார்க்கம். இந்த ஓம் எனும் பிரணவ மார்க்கம் என்பது உயிருக்கு உறுதுணையான மார்க்கம் என்று உறுதிபட கூறுகிறார் திருமூலர். எனவே அனைவரும் ஓம் என ஜெபித்துக் கொண்டே இருந்து அன்னையின் அருளை பெறுவோமாக. ஓம் நமச்சிவாய.